பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி சொந்த ஊர் வந்தாச்சு. எதுக்கு நம்ம பொங்கல் பரிசு வாங்கணும் இல்லையா? வாங்குறத வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பொங்கல் அன்னைக்கு செலிப்ரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட்டிங்கே வந்து சாப்பிட்ற போட்டி தான்ப்பா வச்சுருந்தாங்க. நம்ம ஊருக்கு பானிபூரிக்காரர் வந்திருந்தாங்க. ஸோ எடுத்த உடனே குட்டீஸ்லாம் வந்து எந்த கேம் வச்சாலும் இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டு கேம் விளையாடிருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் பலூன் ஊதி ஊதி உடைக்கிறது, அதுக்கப்புறம் பெரியவங்க இந்த மாதிரி பலூன் ஊதி உடைக்கிறது, இந்த மாதிரி கேம்ஸ் ஃபன்னியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் ஃபன்னியாக வந்து ஃப்ராக் மாதிரி குதிச்சு குதிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே எல்லா 2 3 குட்டீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ஃப்ராக் மாதிரி குதிச்சு குதிச்சு போயிருந்தாங்க. அதுலேயும் பர்ஃபெக்ட் ஃப்ராக் வருவார் பாருங்க, அப்படியே தவளை மாதிரியே குதிச்சு குதிச்சு போனார். ஸோ இருந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியல. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க, பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பொங்கல் அப்படின்னாலவே நம்ம பாரம்பரியமான உரியடி இல்லைன்னா எப்படிங்க? ஸோ உரியடியும் இருந்தது. இந்த மாதிரி சுற்றி விட்டு கையில் ஒரு ஸ்டிக் வச்சு பானை வந்து கண்ணு கட்டிடுவாங்க, கரெக்டாக போயிட்டு உடைக்கணும். இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, தண்ணி ஊற்றுற மாதிரி இல்லை. பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் போட்டிருந்தாங்க. உரியடிக்க வரவங்க வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நல்ல டான்ஸ் ஆடி மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே வந்து உரியடிக்க போனது வந்து செம ஃபன்னியாக இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. ஸோ இதில் வந்து சின்னவங்கலேருந்து மிடில்லேருந்து அண்ட் வயசானவங்க வரைக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியும் அவங்களால வந்து உரியடிக்க முடியல. ஃபைனலாக ஒருத்தர் வந்து பானையை வந்து அடிச்சார். நான் வந்து அது ஷார்ட் வீடியோவை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன், உரியடி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரும் குட்டி வில்லேஜுங்களா, ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஜாலியாகவும் ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே. என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டு புக்கு, பேனா, பென்சில், பவுச், இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து சாமி ஊர்வலம் வர்றது ஊரில் வழக்கம். ஸோ ஊரில் இருக்கிற கோயிலில் இருக்கிற ஃபோட்டோ வந்து அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி டிராக்டரில் வச்சு ட்ரம்ஸு, அதுக்கப்புறம் பட்டாசுலாம் வெடித்து ஊரில் இருக்கிற ஸ்ட்ரீட் எல்லாத்துக்குமே கொண்டு போவாங்க. தீபாராதனையும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் போயிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோ லைக்